இங்கே வந்து ஒன்னு கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பேப்பர், இன்னொன்னு ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட் இருக்கு. ரெண்டுமே இங்க ஃபாலோ பண்ண படல. ஏன்னா இங்க இவங்க கேட்கிற கேள்வியே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க கேக்குறாங்க. மாதம்பட்டி அவர்கள் கேட்ட ரிலீஃப்க்கு மறுப்பு தெரிவிச்சு அப்படிலாம் இடைக்கால தடை எங்களால விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க ஜாய் கிறிசல்ட் அவங்க போடுறது எல்லாமே போட்டோஸ் வீடியோஸோட அவங்க அப்பப்போ போடுறது. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க சிஎம்ஏ வந்து டாக் பண்ணியும் போட்டிருந்தாங்க. இந்த மகளிர் ஆணையம் உள்ள வந்தது ஜாய் அவர்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு சாதகமா அமையும்? எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் இதுல டிசைட் ஆகாத ஒரு விஷயம், அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆச்சா இல்லையான்றது ஒரு கான்ட்ரவர்சியாவே இருந்தது. இவரு ஸ்ருதி அவர்கள் கையில் வராரு. இன்னொன்னு அவங்களுக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காமன் மனி லா தெரியாதுன்னு தப்பிக்க முடியாது. அதுவும் இவங்களுடைய மனைவி அட்வொகேட் வர ஒரு பெண் வந்து தன்னோட அடையாளத்தை யாருக்காகவும் வந்து பிளாட்ஃபார்ம் ஏறி அசிங்கப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாய் கிறிசல்ட் அவங்களை நோக்கியுமே நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. இப்படிதான் நிறைய பெண்களும் அங்க ஏமாறுறாங்க. நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு இவங்க லைஃப்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அது வேற கதை. ஓகே, அந்த அப்போ வந்து இவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிருக்கும். ஆனா இவங்க சொல்றதே நான் ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லி தான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குள்ள என்ன நடந்தது ஏது அப்படிங்கிறது எல்லாமே எதை சொல்லி அவரை நம்ப வச்சார் அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட மாதம்பட்டி அவர்கள் எங்கேயுமே மறுக்கவே இல்லை.